சென்னையினுடைய வெகுஜன மக்கள் சாமானிய மக்களுடைய பிரச்சனையை பேசுறது தாங்க சாமானியரின் குரல் பகுதி. அந்த வகையில சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் பகுதியில கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கு. அங்க கடலோரத்துல இருக்கக்கூடிய சில வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியை நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பார்த்திருந்தோம். தொடர்ந்து அதே நிலையில தான் இருக்கிறது. அங்க செய்தியாளர் சுகன்யா இணைஞ்சிருக்கிறாங்க. என்ன கள நிலவரம் அப்படின்றத கேட்கலாம். சுகன்யா, வருடம் இது போன்ற கடல் அரிப்பு ஏற்படும் பட்சத்துல கடல் நீர் உட்புகிறது எங்களுக்கு வழக்கமா இருக்கு, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த கடலோர பகுதி மக்கள் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. தற்போது நிலை என்னவா இருக்கு? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? திலகவதி, நீங்க குறிப்பிட்ட மாதிரி இது வந்து மெரினா கடற்கரையின் ஒரு பகுதி, பட்டினம்பாக்கம் கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம். அதுல பட்டினம்பாக்கம் கடற்கரையில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசபுரம் அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமத்துல தான் நம்ம இப்ப இருக்கோம். கடற்கரையை ஒட்டி இந்த பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய வீடுகள், அதாவது கடந்த ஒரு 3 நாட்கள்ல ஒரு 4 to 5 வீடுகள் வரைக்கும் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் சிவராஜ் இப்போது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்காரு. இப்ப நீங்க பாக்குறது மக்கள் வந்து 2 நாட்களுக்கு முன்பு வரை குடியிருந்துட்டு இருந்த வீட்டுடைய பகுதி தான் இந்த அளவுக்கு வந்து உடைஞ்சு சேதமாயிருக்கு. கடலுக்குள்ள வீட்டின் பெரும்பாலான பகுதிகள் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கு. அந்த காட்சியை தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். இது சீனிவாசபுரம் கடற்கரை கிராமத்தினுடைய நிலை. அரும்பாடுபட்டு உழைச்சு ஒன்னு கடலுக்கு போய் அல்லது பெயிண்ட் வேலைக்கு போய் அல்லது வந்து ஹவுஸ் கீப்பிங் பணிகளுக்காக இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரியான வேலைகளை தான் பாக்குறாங்க. ஒன்னு ஹவுஸ் கீப்பிங் போறாங்க அல்லது கடலுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன போட்களை எடுத்துட்டு மீன் பிடிக்க போறாங்க, பெயிண்ட் வேலைக்கு போறாங்க. இந்த மாதிரியான லேபர் ஒர்க்கை தான் வந்து இங்க வசிக்கக்கூடிய இந்த இடத்த வசிக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீடு தான் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்கள்ல இந்த கடல் சீற்றம் பகல் நேரத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து கடல் ரொம்ப அமைதியா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த கடற்கரை அப்படின்றதே வந்து ஒரு 50 அடி தள்ளி தான் இந்த கடல் தண்ணி வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கும். இந்த இடம் ஃபுல்லா மணலா தான் இருக்கும் அப்படின்றதான் இந்த மக்கள் வந்து சொல்றாங்க. நம்மளுமே அதை பார்க்க முடியுது. இந்த கடற்கரையை ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ ஒளிப்பதிவாளர் சிவராஜ் அந்த காட்சியை காட்டுவாரு. இப்ப நம்ம காட்டக்கூடிய அந்த கார்னர்ல எந்த அளவுக்கு வந்து கடல் உள் வாங்கி இருக்கு, ஒரே மணல் பகுதியா இருக்கு இல்லையா, அதே போலதான் இப்ப நம்ம நிற்கக்கூடிய இடம் வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா இந்த 3 நாட்கள்ல வந்து இரவு நேரங்கள்ல கடல் சீற்றம் அதிகமா இருந்து கடல் தண்ணி வந்து உள்ள வந்திருக்கு. அதன் காரணமாக இப்போ மட்டுமே ஒரு 4 வீடுகள் வந்து கடந்த 3 நாட்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மக்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஆமா, வணக்கம். உங்க பேர் என்ன? உங்களுடைய வீடு தான் பாதிக்கப்பட்டதா? உங்க பேர் சொல்லு. வாணி. ஓகே, உங்க குடும்பத்துல எத்தனை பேரு? உங்களுடைய வீடு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் சொல்லுங்க. மருமக, அவளுக்கு புருஷன் வருமானம் கிடையாது, ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்து இந்த என்ன பிசினஸ் என்ன இது பண்ணியிருந்தா அந்த வீடை கஷ்டப்பட்டு கட்டினாவ. கட்டி மறுபடியும் அது 12:30 மணிக்கு விடிஞ்சு விடுறப்ப அப்படியே அவுக்குன்னு ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இது வரைக்கும் உங்களை யாரும் வந்து பாத்திருக்கா? அரசின் சார்பில் உங்களுக்கு ஏதாவது வந்து உதவிகள் கிடைச்சிருக்கா? நீங்க சாப்பிடுறதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? வீடெல்லாம் இந்த நிலைமையில இடிஞ்சு கிடக்கே, நீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? சும்மாதாமா இருக்கும். அங்க தெரு மேல 20 ரூபா கொடுத்து இட்லி வாங்கி பசங்க சாப்பிடுதுங்க. ஸ்கூலுக்கு புக்ஸ் எல்லாம் எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகாம இருக்குங்க. எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல, வேலை வித்திக்கும் போக முடியல வீடை விட்டு. அந்த 12:30 மணிக்கு இடிச்சு விடுறப்ப அப்படியே கொலையே நுறுங்குன மாதிரி ஆயிடுச்சு. பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பயமா இருந்தது. அதோட தூங்கவே இல்லை. பொழுது வரைக்கும் இதே தான் உட்காந்து பார்த்துன்னு அவங்கவுங்க என்ன நாஸ்டா 20 ரூபா கொடுத்து நாஸ்டா வாங்கி சாப்பிட்டுக்கின்னு டீ வாங்கி குடிச்சுக்கின்னு வாழ்க்கை தள்ளி நிறுதுங்க. அரசாங்கத்துக்கு உங்கள்கிட்ட கோரிக்கை என்னமா? முதலமைச்சர் இதை பாக்குறாங்க, அதிகாரிகள் பாக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க என்ன கேக்குறீங்கம்மா? எங்களுக்கு வீடு கொடுங்க, மத்தது எதுவும் வேணாம், எங்களுக்கு வீடு கொடுங்க. அந்த எங்க லைஃப்ல முடிஞ்சு போச்சு. இப்ப வளர பசங்க லைஃப் நல்லா இருக்கணும் இல்லையா, அதுங்களுக்கு வீடு கொடுத்தா அதுங்க போய் நல்லா இருக்குங்க. அந்த வீடு தான் கேக்குறோம், வேற எதுவுமே கேட்கல நாங்க. திலகவதி, அவங்க சொன்னதை வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. இது மட்டும் இல்ல, இந்த வீட்டை கட்டின அந்த ரோஸ் கலர் நைட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க மருமகள், அவங்க தான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்து இந்த வீட்டை வந்து உழைச்சு கட்டியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ நம்ம கிட்ட எல்லாம் பேசுற நிலைமையில கூட இல்ல. அவங்க வந்து ஒரு மாதிரி மனவிரக்தியோட இருக்காங்க. இன்றைக்கு காலையில தான் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மயிலை சட்டமன்ற உறுப்பினர் வேலு வந்து இந்த இடத்த வந்து பாத்துட்டு போயிருக்காரு. நேத்து புதிய தலைமுறை இந்த இடத்துல இருந்து செய்தியாளர் அன்பரசன் லைவ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கு காலையில இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த இடத்த வந்து பாத்துட்டு போயிருக்காரு.
போயிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த வட்ட செயலாளர் ஒருத்தரும் வந்து இந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் 3 நாட்களாக நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு வீடு இல்ல, ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருக்கோம். ஆனா இங்க வந்த 3 நாள் கழிச்சு இன்னைக்குதான் வந்திருக்காங்க. வந்தவங்களும் வந்து வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்களே தவிர ஒரு பால் பாக்கெட்டோ அவங்களுக்கு தேவையான ஒரு உணவுப் பொருட்களோ வேற ஏதாவது ஒரு சின்ன உதவிகளோ கூட இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற மன விரக்தியோட இந்த மக்கள் வந்து இங்க இருக்காங்க. இந்த வீடுகள் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம ஒவ்வொரு இரவு நேரத்திலையும் மற்ற வீடுகளும் பாதிக்கப்படுமோ என்கிற ஒரு அச்சத்தோடு இந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த பகுதியில வந்து மணல் மூலமா திட்டுகளை அமைத்து இருக்க வீடுகளையாவது வந்து சேவ் பண்ணி கொடுக்கறதுக்கு அரசாங்கம் வந்து உதவி பண்ணணும். எங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளையாவது முதல் கட்டமா அவங்க வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. திலகவதி, நிச்சயமாக வேதனையான ஒரு செய்திதான் சுகன்யா. அந்த மக்கள் இப்போ இந்த பிரச்சனை மிட்டிகேட் பண்ணா மட்டும் பத்தாது, நிரந்தரமாக ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு கோரியிருக்கிறார்கள். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி சுகன்யா.